நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஏற்ற துணைனா என்ன? இந்த ஏற்ற துணைங்கிறது இதான் ஏற்ற துணையா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் சந்தேகம் இருக்கு, பெண்களுக்கும் சந்தேகம் இருக்குது. என்ன ஏற்ற துணை அப்படிங்கிறது? நமக்கு இந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு கனவு இருக்குது. கனவுன்றதை விட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், குடும்ப வாழ்க்கை இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு வந்தோம்னா 99% ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அவன் வந்துட்டு பார்க்குறான், இதுதான் ஏற்ற துணையா, இதான் குடும்ப வாழ்க்கையா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாதி பேருக்கு வந்துடுது. போன தலைமுறையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த அம்மாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பொறுமைசாலிகள். அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொண்டாந்துருவாங்க. இப்போ இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். அதனால கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது. உடனே போய் பார்க்குறாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் பார்க்குறாங்க, 3 நாள்லேயே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது ரொம்ப சகஜமாகி போச்சு. ஒரு 2 நாள் வெளியே போய் பேசிட்டு வராங்க, பேசிட்டு வந்தோடனே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது, 2 நாளில் டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சில நேரத்தில் ஊழியக்காரங்க பார்த்து வைக்கிறாங்க, ஜோமணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு எல்லா பரிசுத்தவான்களும் ஜோமணி தான் வைக்கிறாங்க. அதில் கல்யாணத்தில் வேற சொல்கிறாங்க தேவ மகிமை மூடி இருந்துச்சுன்றாங்க. அப்படி இருந்தும் இது ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போகுது அப்படின்னு சொல்லும் போது 2-3 காரியத்தை இந்த வசனத்தில் நாம் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை நாம் இதில் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சொல்லிட்டு ஏவாளை உண்டாக்கல, மனுஷி அவர் என்ன செய்யல, உண்டாக்கல. அடுத்து 19வது வசனத்துல இருந்து 19வது வசனம் 20வது வசனம் 2 வசனத்தையும் ஆண்டவர் அங்க முன்னாடி கொண்டாடுறார். ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை கொண்டாடுறார். அந்த வசனத்துல என்ன இருக்கு? தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஏன் திடீர்னு இந்த வேலை நடக்குது? அந்த வசனத்துல மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா போய் அவருடைய விலா எலும்புல இருந்து சதையை எடுக்கல. அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு பேர் வைக்க சொல்றார். பேர் வை, எல்லாத்தையும் என்ன செய், பேர் வை, எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பேர் வச்சு முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் யாருக்கு காணப்படவில்லை? ஆதாமுக்கு காணப்படவில்லை. ஏன் அப்படின்னா, ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆதாம் எப்படி அவன் பேர் வைப்பான் கீழே இருக்குது. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். அப்ப அவன் பேர் வைக்கும் போது எப்படி வைப்பான்னு பாத்தீங்கன்னா, அவங்க உருவான விதத்தை பார்த்து பேர் வைப்பான். அவங்க எப்படி உருவாகுறாங்கன்றத பார்த்து பேர் வைப்பான். வசனம் சொல்லுது, இவள் மனுஷியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அப்ப ஏவாளுக்கு பேர் வைக்க மனுஷின்னு வைக்கும் போது அவளுடைய கிரியேஷனை பார்க்கிறான். இவ எப்படி உருவானா, எண்ணிலிருந்து இவ உருவாகி வந்திருக்கிறா, அதனால மனுஷின்னு பேரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொண்டு காட்டுறாரு அவங்கிட்ட. எல்லாத்தோட கிரியேஷனையும் பார்க்கறான். இது எல்லாம் மண்ணுனால வந்துச்சு, மண்ணுனால உருவாக்கி இருக்கிறாரு. எல்லா கிரியேஷனையும் பார்த்து இப்போ ஆதாமுக்கு ஒரு தெளிவு வருகிறது. இப்படி உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. முதல்ல என்ன தெரியுது அவனுக்கு? இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட பறவையோ மிருகமோ ஜீவ ஜந்துக்கள் எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, ஏற்ற துணை கிடையாது. எண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்த ஏவாள் தான் எனக்கு ஏற்ற துணை, மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கிறாரு. புரியுதா? இப்ப ஏன் நடுவில் எல்லாத்த பேர் வைக்க கொண்டு வர்றாருன்னா, எல்லா கிரியேஷனையும் பார்க்கறான், உருவாக்கின விதத்தை பார்க்கறான், மண்ணில இருந்து அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கறான், இவ எப்படி வந்தான்னு பார்க்கறான், யார, மனுஷிய, ரெண்டுத்தையும் பார்க்கறான். இதுல எது எனக்கு ஏற்ற துணை தெரியுமா? எண்ணிலிருந்து எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டு என்னுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதான இந்த மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை. அப்போ மண்ணினால வேற விதமா உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. அப்போ இந்த ஏற்ற துணை என்பதனுடைய அர்த்தம் என்ன?
உனக்கு அந்த ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு துணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அது 25 வயசுல கொடுக்குறாரோ, 26 வயசுல கொடுக்குறாரோ, 28 வயசுல கொடுக்குறாரோ, 30 வயசுல கொடுக்குறாரோ, 40 வயசுல கூட கொடுக்குறாரோ, அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, ஏற்ற துணை கிடையாது. என் கைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்ல, இதுதான் எனக்கு ஏற்ற துணை. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கறான். அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பொண்ணு பார்க்கறாங்க, நிறைய பேர் பார்க்கறாங்க, அப்படித்தான் பார்த்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கூட பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவே கூடாது. இதுவா இருந்திருக்குமோ, அதுவா இருந்திருக்குமோ, ஒருவேளை இது கிடைச்சிருக்குமோ, அவ்வளவுதான் முடிச்சு. எப்ப கைக்கு வந்துச்சோ தெரிஞ்சுக்கணும், இதுதான் எனக்கென்று உருவாக்கப்பட்ட ஏற்ற துணை. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டுவார். பாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சிலது நமக்கு ஏற்ற துணை மாதிரி தோணும், ஆனா கைக்கு வராது. சிலது ஏற்ற துணை மாதிரி இருக்காது, அதுவும் கைக்கு வராது. நாம எதிர்பார்க்காம ஒண்ணு நம்ம கைக்கு வரும், ஆண்டவர் கொடுப்பாரு. அது கணவனையோ மனைவியோ கொடுப்பாரு. அது வந்தாச்சா நமக்கு தோணணும், இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு ஏற்ற துணை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, அதுதான் எனக்கு ஏற்ற துணை. அல்லேலூயா. சரி, இப்ப ஏற்ற துணை வந்துருச்சு. இப்ப ஏற்ற துணையா அது வந்த ஒன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார்ல, ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார்ல, உண்மையில அது ஏற்ற துணையா? இப்ப ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் ஒன்று தரணும் அப்படின்னு. பல பேருக்கு என்ன இருக்குது, நான் நினைச்ச மாதிரி இல்ல, நான் விரும்பின மாதிரி இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, நான் இதை ஒன்றும் எதிர்பார்க்கல எப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும்? ஏற்ற துணைனா என்ன? ஆக்சுவலா ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் படைச்சிருக்கிற படைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை, இல்லையா? ஆணும் ஏற்ற துணை இல்ல, பெண்ணும் ஏற்ற துணை கிடையாது. ஆணும் பெண்ணும் தான் ஏற்ற துணை. ஆணும் பெண்ணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருமித்த கருத்தோடு இருக்க மாட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஆணுடைய சரீர அமைப்பு வேறு, பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு. ஆணுடைய மனநிலை வேறு, பெண்ணுடைய மனநிலை வேறு. ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு, பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு. இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்கறீங்கன்னா, எனக்கு ஏத்தா மாதிரி அவர் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஏத்தா மாதிரி? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம் இருக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும், எனக்கு ஏத்தா மாதிரி இருக்கணும். எப்படி உங்க ஏத்தா மாதிரி? நான் நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும். நான் சொல்றேன், சமைக்கவே தெரியாம வரும். நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தங்கய்யா, அதுக்கு சமைக்கவே தெரியலங்கய்யா. அப்ப இது ஏற்ற துணை இல்லையா? இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா? ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது கன்ஃபார்மா இருக்காது 99%. அப்ப என்ன நடக்குது? ஏற்ற துணைனா என்ன? நான் எதிர்பார்க்கிற நினைக்கிறேன் அப்படியே அப்படி இருக்காது. அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது, வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது, அது வேற மாதிரி தான் இருக்கும். இவர் நம்ம வேற சூழ்நிலை வளர்ந்துருக்கிறோம், வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம், நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும், இது வேற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, எனக்கு ஆண்டவர் உணர்த்தின சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன். இப்ப கப்பன் சாசர் இருக்கு இல்லையா? கப்பும் சாசரும் ஏற்ற துணை தானே, ரெண்டு சேர்ந்தா தானே ஒரு செட்டு. அதான செட்டு. போய் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க? கப்பன் சாசர். கப்பன் சாசர் வாங்குறீங்க, கப்பு வேற மாடல், சாசர் வேற மாடல். அது வேற, இது வேற. ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும். பாக்குறீங்களா? வைக்கும் போது கரெக்டா அது மேல வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்துருப்பான், கரெக்டா வைப்பா, ரெண்டும் நிக்கும். ஆனா இது ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது? இந்த கப்பு சாசனம் எதுக்காக சேர்ந்தது? காஃபி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது. யாரோ ஒருத்தருக்கு காஃபி குடிக்க, அது வரைக்கும் ரெண்டும் எப்படி இருக்கும்? வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க? தனித்தனியா இருக்கும். இது வேறையா இருக்கும், அது வேறையா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல ஒன்னா சேரும், சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்பா அவர் காஃபி குடிப்பாரு. சில நம்ம ஆளு காப்பியை சாசரில் ஊத்தி குடிக்கிறவங்க இருக்கா, சில ஆளு காப்பியை வச்சுட்டு சாசரை போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, சிலர் சாசரை புடிச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்.
மற்றபடி இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். இதோடைய அமைப்பு வேற. இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும், இது வெர்டிகலா இருக்கும். இது உள்ள குழியா இருக்கும், இது கொஞ்சம் கான்கேவ் கான்வெக்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும். போல்ட் எடுத்துக்கோங்க, நட்டு எடுத்துக்கோங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, போல்ட் வேற மாதிரி இருக்கும், நட்டு வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் கடையில போய் கேட்டீங்கன்னா வெறும் போல்ட் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை, வெறும் நட்டு வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. போல்ட் பாருங்க நீளமா இருக்கும், நட்டு ரவுண்டா இப்படி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில ஏறும். ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல, ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல. இது ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கார் வீல் இருக்குது, என்ன ஒரு 4 போல்ட் 8 போல்ட் போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் 8 சேர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது. அந்த போல்ட் போடாம கார் உங்ககிட்ட கொடுத்தானா ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்ல. இப்ப நட்டும் போல்ட்டும் ஏற்ற துணை, கப்பும் சாசரும் ஏற்ற துணை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாள்னு சொல்றோம், டே இந்த நாள்ல இரவே வரல, அப்ப என்ன ஆகும்? இது முழுக்க என்னது? அப்புறம் பகல். இரவு வந்தாதான் ஒரு நாள். ஆனா இரவு வேற, பகல் வேற. இங்க சூரியன் இருக்கும், அங்க சந்திரன் இருக்கும். இது சூடா இருக்கும், அது குளிர்ச்சியா இருக்கும். இதோடைய சூழ்நிலை வேறு, அதோடைய சூழ்நிலை வேறு. ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? சூரியன் வேறு, சந்திரன் வேறு. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும். ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும். அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும், வேற யாரும் செய்யவே முடியாது. அப்படித்தான் கணவனையும் மனைவியும், ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. மைண்ட் செட்ல சொல்றேன், சைக்காலஜி. ஆண்கள் சைக்காலஜி வேற, பெண்கள் சைக்காலஜி வேற. இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும், லைட் கலர் பிடிக்கும், அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும். கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது, உனக்கு என்னதான் பிடிக்கணும், டார்க் கலர் தான் பிடிக்கணும். பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற, ஆணுடைய சரீர அமைப்பு வேற. இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது, அது கொஞ்சம் பலம் குறைவானது. அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிட்டம் வேறு, ஆணுடைய மனோதிட்டம் வேறு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணை என்ற இடத்தை உங்க ஒருத்தராக தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல. உதாரணமா ஆபிரகாமும் சாராளும் தான் ஏற்ற துணை. புரியுதா? சாராளுக்கு பதிலாக அங்க ஆகார் வந்தா ஏற்ற துணையா வராது. ஏங்க அதுவும் பெண்ணு தானே, இதுவும் பெண்ணு தானே. ஆபிரகாமுக்கு ஒரு வம்சம் வேணும், அவ்வளவுதானே. அவர் ஒரு பெத்து கொடுக்க போது, ஒரு பொண்ணை பையனை பெத்து கொடுக்க போது இஸ்ரவேல் பிறந்துட்டாரு. சோ இப்ப என்ன இல்ல, ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை பிறக்க வேண்டும். அதுதான் தேவ திட்டம். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவ திட்டம் இல்ல, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும், அதான் தேவ திட்டம். அந்த மாதிரி உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். புரியுதா? அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா, அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள்.